சென்னைக்கு பாண்டி தான். சென்னைக்கு 1 ஹவரில் போகிறதுக்கு வந்து பார்த்தா வண்டியில் வந்து என்ன சொன்னாங்க ட்ரெயின் ஒன்று விட்டுறாங்க. வந்தே பாரத் இது வந்தே பைக்கு அது வந்தேனே இருக்கும் போடா சாமி வேற டேய் கூட்டு போங்கடா. அது 1 ஹவருக்கு போகுது. எங்கே போகுதுன்னு தெரியல. தாம்பரத்துக்கு போதா இல்லை எக்மோருக்கு போதான்னு தெரியல. எக்மோர்லாம் கிடையாது. 2 மணி நேரம் ஆகிடும். இன்னும் இதோட 2 மணி நேரம் தான் கொஞ்சம் சேர்ந்து வருது. நார்மல் ட்ரெயினோட 2 மணி நேரம் சேர்ந்து வருது. அந்த 2 மணி நேரத்தை வந்து அந்த ஒரு செகண்ட் தான் ஸ்டாப்பிங் ஆகும். 10 நிமிஷம் தான் ஒரு ஸ்டாப்பிங்னா 10 நிமிஷம் தான் நிற்கும். ஆமாம், அந்த செகண்ட் தான் நிற்கும். இவங்கெல்லாம் டகாசம் பண்ணாங்களா? வயசானவங்களாம் என்ன அப்படி பறந்துனே குதிப்பாங்களா? என்ன கதை ஒன்றும் புரியல. எதனா ஒன்றுத்துல திறந்ததுல ஏற வேண்டியதுதான். இந்த லாஸ்ட்டுக்கு சீட்டை பார்த்து நடந்து போய் நான் உட்காந்து வேண்டியதான், அவ்வளோதான். ஆமாம், அதெல்லாம் பண்ணிடலாம். ஏறுறவங்க ரேட்டு, இறங்குறவங்க சொல்கிறேன் பொறுமையாக அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுன்னு பொறுமையாக இறங்குறவங்க. அதான் அப்பப்போ ஸ்டாப்பிங் தான் முன்னாடி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிக்கிறாங்களா முன்னாடியே. இந்த ஸ்டாப்பிங் வருது, இந்த ஸ்டாப்பிங் வருதுன்றாங்களா, டக்குன்னு இறங்குறது. என்ன திருச்செந்தூரில் 3:30 மணிக்கு இன்னும் எடுக்கிறான், நைட்டு 9 மணிக்கு வரான். சரி, கல்யாணத்துக்கு முன்னாடி ட்ரிப் ஒன்று போகுமா? கண்டிப்பாக. கல்யாணத்துக்கு ட்ரிப்பு எத்தனை நாள் இருக்குது கல்யாணத்துக்கு? இன்னும் 8 நாள் கூட டேய். ஜூன் 4 10 நாள் தான் கல்யாணத்துக்கு. ட்ரிப்பெல்லாம் போனால் அவ்வளோதான். இப்போ இருக்கிற வேலைக்கெல்லாம் பிரிச்சு என் பாப்பா கல்யாணம் 27, 28. அதனால தான் நான் எங்கேயுமே பத்திரிக்கையே வந்து நான் வைக்க முடிக்கிறேன். நான் இதுதான் நாங்கள் போனால் சரி பாய் நானும் காலையிலே வந்துடலாம். இன்றைக்கி அங்கே வந்து ஒரு 2 பேரும் பத்திரிக்கை வச்சுட்டு அப்படியே ட்ரெஸ் எடுத்துட்டு வரலான்னு பார்த்தான். நீங்கள் பெயிண்டர் வந்துட்டாங்க திடீர்னு. அவனுக்கு ஃபோன் போட்டு வரணும் ப்ரோக்ராமே அதுதான். அவனை நான் 2 ப்ரோக்ராம் வந்து பார்த்தோன்னாக்கா கட்டி வேணாமா? அதனால நம்ம மறுபடியும் குடிக்க வேண்டியதுதானே? டீ உடம்புக்கு நல்லது. அப்புறம் வந்து அதான் சொன்னேன் ப்ரோக்ராமே அதுதான். எங்களுக்கு 2 நாளைக்கு மேலே ப்ரோக்ராம் அதுதான். கலை போட்டோன்னே வீண்டானா எனக்கு மைண்டே மாற்றி போச்சு. எனக்கு எடை போடானா வீட்டு 2 நாளைக்கு மேலே ப்ரோக்ராம் அதுதான். அதான் மாறி காலிலேருந்து பார்த்தோன்னா ஒரு 3 அவுட்டு தான். அதான் உனக்கு கூப்பிட்டேன். நீ இல்லை ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னாக்கா ரஞ்சித் ஃபோன் பண்ணி கேட்டேன். இல்லை பாய் கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்ட்டான். சரி ஓகே இருக்கட்டும், அடுத்த நாள் நம்ம மூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னா உனக்கு கூப்பிட்டேன். சரி நீ வரையா அப்படின்னா நீ தான் தூங்கிட்டு இருந்தியா? அதான் நாராயணா கூப்பிட்டேன். ஓகே போய் போயிடலாம் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்களா 10:15 10-11 மணிக்கே ஃபோன் பண்ணேன். 2 பேரும் 5 மணிக்கு வந்தாங்க. 5 மணிக்கு கூட எங்கே வந்தாங்க? 4:30 மணி 4:45 இருக்கும். 3:45 வரவே இல்லை. நான் ஃபோன் பண்ணும்போது அப்போ தான் வந்துருக்குறோம். நீங்கள் நீ எப்போ ஃபோன் பண்ண? நீ ஃபோன் பண்ண கிரிக்கெட்டில் ஒன்று வந்தண்ணா கிரவுண்டில் இருந்தீங்களா? 3:45 கிளம்பிட்டான். நான் எப்பவுமே நாட்டிங் சுகரா சண்டே வந்து அப்படியே நாராயணன் சாப்பிட்டு நான் டீயே குடிக்காம வச்சிருந்தேன். சாப்பிட்டு முடிக்கிட்டோம், அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். பிஸ்கெட் உடம்பு நல்லது. உண்மையாக தப்பு பண்ணிட்டேன் நான். வருமானம் தீர் பண்ணி இடிச்சு போய் வந்துருக்கோம். சொன்னது எனக்கு தான் தெரியும். நீ ஒன்றுக்கே பேச்சு எடுத்துட்டு வந்ததாலும் தெரியாம போகுது. ஆனால் இதுதான் அடகாரனே என்ன பண்ணிட்டு கொடுக்குறேன்னு யாருக்கு தெரியும். ஓவியா கம்முன்னு இப்போ 2 குடிக்கிறாமா என்ன பண்ணிக்கிறீங்களா? ஆனால் இவ்வளோ சொல்லி குடிக்கிற பற்றி நீயே தான் சொல்லிட்டு நீயே குடிக்கிறதா? அதான் அங்கே வேலைட்டு நம்மளுக்கு தான் வெக்கம் சொக்கமான எதுவுமே கிடையாது. அதெல்லாம் இருந்தாலும் டீல சக்கரை போட்டு பழகிடுச்சுன்ற அதனால தான் நாங்கள் நாராயண கூட கூட போவா இல்ல ஆனஸ்ட் கூட வருவாப்ல. ஆமாங்க 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 லிஸ்ட்லே இல்லை. ரோல் கொடுப்பான்னு தோணு இருக்கு. எனக்கு அந்த லாஸ்ட் வேர் மட்டும் வேற மாதிரி புரியுது. சொல்லாம கொள்ளாம 3 பேர் மட்டும் டூர் போவோம். ஆமா, 4 பேர் திரும்பி பரப்போம். கேட்டா நாங்கள் வந்து ஒருத்தர் ஜப்பான்ல இருந்து வந்தா, ஒருத்தர் சென்னையில இருந்து நேரம் வந்தோம், திருச்செந்தூர்ல இருந்து என்னது காமெடி கேல தவளோகப்போம். இந்த தவளோகப்போம் இது வில்லூர் தாண்டி தான் போகணும். அதெல்லாம் போய் கிளம்புறதுக்கு முன்னாடியே வீட்டுல இருந்தே போன் அடிக்கிறான். இவரு போனெல்லாம் எதுவும் எடுக்க மாட்டாராம். சும்மா ஏதாவது தேவையில்லாம பேச. எனக்கு கம்பெனில போன் அலௌட் இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியும்.
அப்ப கணேஷுக்கு ஒன்னே காலுக்கு கணேஷுக்கு ஃபோன் பண்ணி அது எப்படி பண்ண? அது எனக்கு பண்ண வேண்டியதானே? நான் தான் உங்களுக்கு தமிழகத்துல இருந்து கிளம்புறேன்னு தெரியும். நீ எனக்கு கால் பண்ணுவியா? கணேஷுக்கு phone உங்க பண்ணுவியா? 2 விஷயத்தை மட்டும் கண்டிப்பா இதுக்கப்புறம் நான் சப்போர்ட்டே பண்ண மாட்டேன். என்ன தம்பி நல்லா ஓடிட்டு இருக்கு கடை போய் என்ன தம்பி என்னென்ன நீங்க அப்படி கேட்டுவிட்டீங்க? நீ ஏதாவது பண்ணி போடாப்பா. ஏதாவது சொல்ல தெரியுமா? உங்க 2 பேரும் குறுக்க பாலம் போதா இன்னும் அந்த பாலத்தை இப்படி பார்த்து விட்டுருவோம். அவ்வளோ அப்படி போச்சு. என்ன சொல்லுவோம், நம்மள கூப்பிட்டா மட்டும்தான் நம்மளுக்கு 2 பேரும் பார்த்தோன்னா ஏன் அவன் கூப்பிட மாட்டானா? இவன் கூப்பிட மாட்டானா? வந்துச்சா இவன் கூப்பிட மாட்டான் அப்படின்றது. ஆனா ஒன்னா பேர் மேலாம் மாமன் வச்சா கை போட்டு வர மாதிரி என்னடா அப்படியே வரணுவா. நீ நல்லா பாரானே வேணா நீ கூப்பிட்டா அப்படின்னாக்கா இப்போ அன்னைக்கு மண்டிட்டு எல்லாம் போட்டு கழுவணும். நான் போய் கிளம்பிட்டானா அவன் நான் கிளம்புறேன் அப்படி இப்படின்னு இழுப்பான் 2 பேரும். நீ இதே நீ கண்டுக்காம விட்டுறான் அம்மா சொல்ல வந்துடும். அப்படியே வந்துடும். 2 பேர் ஒட்டி போட்டி எதாவது பண்ணி எதாவது வந்து நிற்பாங்க. அதுதான் போன வந்து பார்த்தோன்னாங்க அப்படியே நம்மளை பார்த்தோன்னா என்ன பண்ணுறோம் திருப்பி அப்படியே நீ யாரும் திருப்பி முருகன் நீ பண்ணுறது நான் பண்ணுறது அப்படிதான் இருப்பாங்க. எங்களை பார்த்தா களத்துடர் பச்சுங்கிற மாதிரி இருக்கு. கள்ளத்தொடர்பு வச்சுக்க மாதிரி தெரியல. கள்ளத்தொடர்பு வச்சிருக்கீங்கன்னா பக்கத்து ஏரியால இருக்கிறீங்க. எனக்கு நான் ஏதோ என்னடி சொல்றேன்? நான் சொல்ல அது ஏன்டா எங்களை சாப்பிடுக்கிறீங்க? ஆப்ஷன்ல போய் நீங்க வர கம்பெனி பாய் போலாம் நீ முடிவு பண்றதுதான். எங்க போறீங்க? பாண்டி எதுக்கு? ஏய் மணி என்ன ஆகுது? போய் 10 மணிக்கு வரணுமா? சண்டே மாட்டேன்னா ஜீன்ஸ் பேண்ட் தந்துருமானே எனக்கு சந்தேகமா இருக்கிறேன். சண்டே இருக்காதான் நான் நினைக்கிறேன். சண்டேலாம் இருக்க வாய்ப்பு இல்லை, எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இல்லை. இது வந்து சண்டே தான் மேக்ஸிமம் எல்லா துணி கடையும் திறந்து வச்சு. ஜீன்ஸ் ஃபேக்டரி தானே இதுரா பாண்டிச்சேரி ஒரு ஃபேக்டரி இருக்கு. அதுனா மென்ஸ் ஃபேக்டரி சம்திங். அதாவது ஜீன்ஸ் ஃபேக்டரி திறந்து போடா. சண்டே எல்லாரும் திறந்தா இருப்பாங்க. ஏன்னா நீ எல்லாம் வந்து எடுக்கிறவங்க போறவங்கலாம் நீ தானே எல்லாம் வெளியே ரவுண்ட்ஸ் போறான். யாரா ஆளு இருந்தா கேட்டு வியாபாரமே இன்னைக்கு தான். இல்லைன்னா அதான் இதுல வேணா கேட்டு பாரு. உள்ள போட முக்கிய அவனை போட்டு ஊண்டிச்சுரா. இல்ல ஒண்ணு போடமே தெரியல. உள்ள வேற ஒண்ணு இருக்கா? வேற ஒண்ணு மிக்ஸ் பண்ணி டீ மாஸ்டர் ஒண்ணு மிக்ஸ் பண்ணி 4 ஒண்ணு மிக்ஸ் பண்ணி வரும்போது வந்து பார்த்தோன்னாக்கா ஹெட்ஃபோனோட தான் எனி டைம் வித் ஹெட்ஃபோன் தான் வராரு. கிரிக்கெட் விளையாடும் போது வந்து பார்த்தோன்னா ஹெட்ஃபோனை தான் இருந்தாரு. பெண்களுக்கு எப்படி தாலியோ அது மாதிரி ஆண்களுக்கு வந்து இவன் சொன்னா கூட வரும். இவனுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னாக்கா இப்ப உலகம் தெரிஞ்சிருக்கு. முத்து சொன்னா ஒரு வார்த்தை சொன்னா திருவார்த்தை முத்து நான் நம்புற மாதிரி அங்க இருக்குது. பேர் சொல்லி கூப்பிடுறது ஏன் 10 பேர் வச்சாங்க? எனக்கே தெரியல. ஆனா எனக்கே முத்துன்னு பேர் வைக்கணும் தெரியுமா? முத்தா இருந்தியா பரவாயில்லையா? இல்ல நீ வேற முத்தா பறக்கும் நினைச்சிருப்பாங்க. மேல கரெக்டா பார்த்துனா என்ன பண்றது? சரி ஓகே வச்சாச்சு. சரி பேருக்கெல்லாம் வச்ச பேரு புனை பேரு. ஆனா எனக்கு மட்டும் காரண பேரு. காரண பேரு ஜீன்ஸ் ஃபேக்டரியில யாராவது பசங்க தெரியுமா? ஏன்னா முத்து படம் அப்பதான் ரிலீஸ் ஆயிடுச்சு. முத்து படத்தை பார்த்துட்டு அதே மாதிரி முத்து படம் ரஜினி அந்த மாதிரி நல்ல ஒரு பணக்காரனா பெரிய லெவல்ல ஒரு நல்லெண்ணத்தை நடிப்பது. ஆனா தெரிஞ்சே தெரியாமல என் வாழ்க்கை ஃபர்ஸ்ட் ஹாஃப் தெரிய ஓடி செகண்ட் ஹாஃப் மட்டும் படம் பார்த்து பேர் வச்சாங்களா இல்ல தெரியல. ஜீன்ஸ் வாழ்க்கை ஃபர்ஸ்ட் ஹாஃப் தெரிய ஓடி செட்டிங் மாடுனா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தான் இருக்கு. செகண்ட் ஹாஃப் போல அதுக்கு என்ன பண்ணா இன்ட்ரோ வரும்னு சொல்லிருந்தேன். ஜீன்ஸ் ஃபார்மல் கலந்து எடுங்க. அது செகண்ட் ஹாஃப் வரும். அது அங்க ஃபார்மல் இருக்கும்ல. ஜீன்ஸில் ஃபார்மலா கிடையாது, கலர் தாண்டா வித்தியாசம். பேரே வந்து காரண பேரு. God choose the child. தெரியல, ஆனா ஜீன்ஸ் ஃபார்மல் தான். பை போலாம் கிளம்ப போலாம். நீ எதுக்காக போறது? அவ்வளவு தானே வராங்க. அடுப்பலாம் வாங்க பேசி அப்புறம் தான் அப்படின்னாக்கா நீங்களும் அங்கே தான் பண்ணி தருவாங்க. சரிங்களா? 2 ரீசன் வந்து பார்த்தா ஒன்று உலகத்தை பார்க்கணும், 2வது வந்து பார்த்தோன்னா எங்கள் அப்பா எங்கள் அம்மா தான் கேட்கணும். நீ எதுக்காக போறது? எதுக்காக போறது? இதுக்கு முன்னாடி நான் வந்து பார்த்தோன்னா 2 அபாஷனா நான் வரமாட்டேன்னு தான் சொன்னேன். எங்க அப்பா தான் வலுக்கட்டாயமா வாங்கிட்டாரு. ஆனா நான் பிறந்ததுக்கே ஒரு காரணம் இருக்குது. சொல்லுங்க, என்ன காரணம்?
எங்க அப்பாவுக்கு இல்லடா குப்பையா இருந்ததா குப்பையா இருந்தது அதெல்லாம் எடுத்து தனியா கடத்தட்டு கடத்தட்டு கடையில ஒரு சொல்றேன் அவசரப்படாத ஆம்பளை பிள்ளை இல்லையே. இதெல்லாம் நடக்குமா நினைச்சனே நடந்துருச்சு கிளாஸ் எடுத்து இந்த பக்கம் கிளாஸ் எடுத்து இங்க இருக்கிறதே தொல்லையாகுது